والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இறைவனுடைய அருளால் அவனுடைய திருவேதத்தை திருத்தி எப்படி ஓத வேண்டும் என்ற சில விடயங்களை குர்ஆன் இறங்கிய மண்ணில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு தந்தான். மென்மேலும் அதிலே அப்படிப்பட்ட வாய்ப்புகளை, மேலும் அவனுடைய மார்க்கத்தை கற்று அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, நமது தஸ்ஹீஹு திலாவா பாடத்தில் நாம் இதுவரை காலம் எப்படி எழுத்துக்களை சரியாக நாம் உச்சரிக்க வேண்டும், அதாவது எழுத்துக்கள் வெளிப்படக்கூடிய இடங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அஹ்காமுல் மீமிஸ் சாக்கினா, நூனு சாக்கினா என்று அழைக்கப்படக்கூடிய நூனுடைய மீமுடைய சட்டங்கள் சம்பந்தப்பட்ட சட்டங்களாக இருந்தாலும் சரி, சகல விதமான சட்டங்கள், அது மத்துடைய பாடமாக இருந்தாலும் கூட, அந்த எழுத்துக்கள் நிலைமைக்கு ஏற்ப எப்படி மாற்றம் அடைகின்றன, எப்படி அவற்றை உச்சரிக்க வேண்டும் என்ற விடயங்களைத்தான் நாம் பார்த்து வந்தோம். ஆகவே ஏன் அதனை நாம் பார்த்தோம் என்ற விடயங்களை ஆரம்பத்தில் கூறியிருக்கிறோம். கருத்துக்கள் மாற்றமடையும், இறைவன் நாடக்கூடிய உண்மையான அர்த்தங்களை கொடுக்காது நாம் தவற விடும் பொழுது என்ற விடயங்களை பார்த்தோம். அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் வார்த்தைகளை சரியாக மொழிந்தாலும் நிறுத்த வேண்டிய இடங்களில் நிறுத்தாமல், ஆரம்பிக்க வேண்டிய இடங்களில் ஆரம்பம் செய்யாமல் நாம் ஓதும் பொழுது, அதிலும் கூட இந்த ஆரம்பத்தில் எழுத்தில் தப்பு வரக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய அந்த விளைவு நாம் நிறுத்தும் பொழுதும் ஆரம்பிக்கும் பொழுதும் விடக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட அந்த தவறுகள் நிறைய மோசமான தவறுகளும் சில சாதாரணமான தவறுகளாக வகைப்படுத்த முடிந்த பல தவறுகள் வெளிப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வக்ஃப் இப்திதா என்று இதனை அழைப்பார்கள். இது மிக முக்கியமான, எப்படி அந்த எழுத்துக்கள் வெளியாகுவது ஒரு பகுதியாக இருக்கிறதோ, அடுத்த பகுதியாக எழுத்துக்களை சரியாக மொழியக்கூடியவர்கள் நிறுத்தி ஆரம்பித்து ஓதக்கூடியது அடுத்த பகுதியாக இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு பகுதிகளும் இணைந்துதான் குர்ஆனை சரியாக ஓத முடியும் என்ற உண்மையான அந்த விடயத்தை நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே இந்த வக்ஃபை பொறுத்தவரையில், நிறுத்தி ஆரம்பித்து ஓதக்கூடிய இந்த விடயத்தை பொறுத்தவரையில், உண்மையாகவே ஒவ்வொரு மனிதர்களும் அர்த்தங்களில் புரிந்திருந்தால்தான் அதனை அவர்களால் செய்ய முடியும். ஏனென்றால் இதனை ஆரிமார்கள் கூறும் பொழுது நிறுத்தி ஆரம்பித்து ஓதக்கூடிய, வக்ஃப் செய்து ஆரம்பம் செய்து நாம் ஓதக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எப்படி முடியும் என்றால், அரபு இலக்கணமும் அதே போன்று அந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களையும் புரிந்தவர்களுக்குத்தான் அதனை சரிவர நிறைவேற்ற முடியும். அது எந்த பாசையை எடுத்தால் கூட அந்த பாசையை அறிந்தவர்கள் தான் சரியான இடத்தில் நிறுத்துவார்கள், சரியான இடத்தில் ஆரம்பம் செய்வார்கள். ஆகவே இதற்கு உதாரணமாக நாம் குர்ஆனில் பார்க்க முடியும். குர்ஆனில் ஒரு ஆயத்து வருகிறது, லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையோடு இருக்கும் பொழுது தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்று வரக்கூடிய வாசகத்தில் லா தக்ரபுஸ் ஸலாத என்ற இடத்தில் நாம் நிறுத்திவிட்டால் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்ற அர்த்தத்தை கொடுத்து விட்டோம். இது மிகவும் தவறான ஒரு அர்த்தமாக இருக்கிறது. அதே போன்று இன்னும் பல அத்தியாயங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களில் நாம் நிறுத்தும் பொழுது தவறான அர்த்தங்களை கொடுக்கும். யுஹ்ரிஜூன ரசூல வ இய்யாக்கும் அன் துமினு பில்லாஹி ரப்பிக்கும், உங்களையும் உங்களுடைய ரசூலையும் அவர்கள் வீட்டை விட்டு ஊரை விட்டும் வெளியாக்கினார்கள் என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அவர் எதற்காக அவர்கள் வெளியாக்கினார்கள்? அன் துமினு பில்லாஹி ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டீர்கள் என்ற காரணத்துக்காகவே அவர்கள் வெளியாக்கினார்கள் என்று ஒரு தெளிவான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் யுஹ்ரிஜூன ரசூல் என்று நிறுத்திவிட்டால் வஇய்யாக்கும் அன் துமினு பில்லாஹி ரப்பிக்கும் என்று அப்படி பின்னால் இணைத்து ஓதினால், அல்லாஹுவை ஈமான் கொள்வதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று ஒரு மோசமான தவறான அர்த்தத்தை கொடுத்துவிடும். ஆகவே நிறுத்தி ஆரம்பித்து ஓதுவது இப்படி ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வகையில் இதனை நாம் அறிந்து கொள்வதற்கு அர்த்தம் புரிந்திருக்க வேண்டும். ஆனால் நம்மால் அது முடியாத சந்தர்ப்பத்தில் என்ன செய்வது என்ற ஒரு கேள்விக்கு பதிலாக
காரிமார்கள் நமக்கு அடையாளங்களை காட்டி தந்திருக்கிறார். அவர்கள் வகைப்படுத்தியிருக்கக்கூடிய அந்த விடயத்தை நினைவு ஊட்டினால் நல்லம் என்ற விடயத்துக்காக நினைவூட்டிக் கொள்கிறேன். இந்த நிறுத்தி ஓதுவதை பொறுத்தவரையில் சில சந்தர்ப்பங்களில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் மூச்சு திணறல்கள், ஏதோ இன்னொரு தும்மல் போவது போன்ற இன்னொரு தவிர்க்க முடியாத காரணங்களுக்காகவே நிறுத்த வேண்டிய சூழல் வந்தால் அதற்கு சட்டங்கள் போட முடியாது. அதே போன்று இன்னொன்று இருக்கிறது, இஹ்திபாரி என்று சொல்வார்கள். பரீட்சிக்கக்கூடியவர்கள் பரீட்சிப்பதற்காக வேண்டி அவர்கள் இடத்தை பார்த்துத்தான் பரீட்சிப்பார்கள். இந்த நேரத்தில் நிறுத்த வேண்டிய ஒரு வக்ஃப். இதனையும் பற்றி நாம் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. இன்னொன்று இருக்கிறது, இஹ்தியாரி என்று அழைப்பார்கள். அதாவது சுய இஷ்டத்துடன் ஓதக்கூடியவர் நினைத்து நிறுத்துவார்கள். இந்த இஹ்தியாரியை பொறுத்தவரையில் இது 2 வகைகளாக இருக்கிறது. ஒன்று ஆகும், இன்னொன்று ஆகாது என்று 2 வகைப்படுத்துவார்கள். இதில் ஆகும் என்ற வகையை பொறுத்தவரையில் தாம் என்றும், அதாவது பூர்த்தியான நாம் நிறுத்த முடியும். அதாவது பின்னால் உள்ள வார்த்தைக்கு சம்பந்தம் கிடையாது, அதனை நிறுத்தலாம். இன்னொன்று இருக்கிறது அல் காஃபி என்று அழைப்பார்கள். பின்னால் உள்ள அந்த வார்த்தையுடன் அர்த்தத்தில் சம்பந்தம் இருக்கிறது, வார்த்தையில் கிடையாது. அது அரபு இலக்கணத்தை நாடுவார்கள். அடுத்ததாக அழகானது என்ற ஒன்று அல் ஹசன் என்று பிரிப்பார்கள். அதாவது அதற்கு பின்னால் உள்ள வார்த்தையிலும் அர்த்தத்திலும் சம்பந்தம் இருக்கிறது, ஆனால் அங்கே நிறுத்துவது சிறந்தது என்று பிரிப்பார்கள். ஆகவே இப்படி வகைப்படுத்தி இதனை தெளிவுபடுத்துவார்கள். இந்த அனைத்திற்குமே அர்த்தம் புரிந்திருக்க வேண்டும். இந்த வகையில் அர்த்தம் தெரியாத நாம் குர்ஆனை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் நமக்கு இலேசுபடுத்தியிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி சில அடையாளங்களை, எழுத்துக்களை காட்டியிருக்கிறார்கள். அதில் நாம் பார்க்க முடியும், மீமை போட்டிருப்பார்கள். இந்த மீமை பொறுத்தவரையில் வக்ஃபுல் லாசிம், அதாவது இது கட்டாயம் நிறுத்த வேண்டும் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த லாசிம் என்ற வார்த்தையில் வரக்கூடிய அந்த மீமை போட்டிருக்கிறார். லாசிம் என்று சொல்லும் பொழுது மீம் வந்திருக்கிறது. வாஜிபன்னு கூறுவார்கள். இங்கே இன்னமா யஸ்தஜீபுல் லதீன யஸ்மஊன் வல் மௌதா யபஅஸுஹுமுல்லாஹு ثم இலைஹி யுர்ஜஊன் என்ற இடத்தில் நாம் இணைத்து ஓதும் பொழுது இன்னமா யஸ்தஜீபுல் லதீன யஸ்மஊன், கேட்கக்கூடியவர்கள் தான் விடையளிப்பார்கள் என்று நாம் நிறுத்திவிட்டு மௌத்தானவர்களை அல்லாஹ் எழுப்புவான் என்று பின்னால் அங்கே அந்த வாசகம் தொடர்கிறது. பின்னால் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீட்டப்படுவார்கள் என்று வருகிறது. ஆகவே இங்கே நாம் இணைக்கும் பொழுது மௌத்தா என்று நிறுத்திவிட்டு வைங்கள், இன்னமா யஸ்தஜீபுல் லதீன யஸ்மஊன வல் மௌத்தா என்று இணைத்து விட்டால் மௌத்தானவர்களும் விடையளிப்பார்கள் என்ற பல தப்பான கொள்கையுள்ள, மார்க்கத்தில் தவறான கொள்கையுள்ள அந்த சிலருடைய அந்த கொள்கைக்கு நம்மை அதற்கு அந்த அர்த்தத்துக்கு ஆதாரம் பிரிக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த இடத்தில் லாசிம் என்று அடையாளம் காட்டியிருப்பார்கள். ஆகவே மீம் உள்ள இடத்தில் நிறுத்தி ஓத வேண்டும். அடுத்ததாக லா என்று லாம் அடையாளம் போட்டிருப்பார்கள். இந்த இடத்தில் நிறுத்தக்கூடாது. லா என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், நிறுத்தக்கூடாது என்ற அடையாளத்தை காட்டும். அதே போன்று இதற்கெல்லாம் அர்த்தங்கள் தான் காரணம். இதற்கு அர்த்தங்களை ஒவ்வொன்று கூறும் பொழுது நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தை தாண்ட வேண்டிய சூழ்நிலை என்பதனால் நாம் அந்த விடயத்துடைய அர்த்தத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு செல்லலாம் நினைக்கிறேன். ஜீமை பொறுத்த வரையில் ஜாயிஸ் என்ற அர்த்தம், அதாவது நிறுத்தவும் முடியும், சேர்த்து ஓதவும் முடியும். அதனுடைய அர்த்தம் நிறுத்தும் பொழுதும் சரியாக அமைகிறது, சேர்த்து ஓதும் பொழுதும் சரியாக அமைந்து விடுகிறது. அதே போன்று இன்னொன்று இருக்கிறது கிலா. கிலா என்று சொல்லும் பொழுது வக்ஃப் என்று வரக்கூடிய வக்ஃபுல் வரக்கூடிய காஃப் இருக்கிறது. அந்த காஃபையும் அவுலா என்று ஏற்றமானது என்றதில் வரக்கூடிய லாம், அந்த லாவையும் இணைத்து ஒரு அடையாள குறியாக, ஒரு குறுக்கீடாக கிலா என்று போட்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், வக்ஃபுடைய அந்த காஃப் முன்னால் இருக்கிறதுனால் நிறுத்துவது சிறந்தது என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. அல் வக்ஃபு அவுலா, நிறுத்துவது சிறந்தது என்பதைத்தான் இந்த குறியீடு காட்டுகிறது. ஆகவே இந்த இடத்தில் 2 விதத்திலும் ஓத முடியும், ஆனால் நிறுத்துவது சிறந்தது. இங்க பாருங்கள், கமா ஆமன சுஃபஹா என்ற அதுக்கு பின்னால் கிலா வந்திருக்கிறது. இங்கே நிறுத்துவது சிறந்தது, சேர்த்து ஓத முடியும். அடுத்ததாக சிலா, இது அல் வஸ்லு அவுலா. அல் வஸ்ல் என்று சொன்னால் சேர்ப்பது, சேர்த்து ஓதுவது அவுலா சிறந்தது என்பதை சுருக்கமாக இங்கே அடையாளமிடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில்
உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் என்று நிறுத்தியும் ஓத முடியும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூனுடன் சேர்த்து ஓத முடியும். ஆனால் சேர்த்து ஓதுவது உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் இப்படி இணைத்து ஓதுவது சிறந்தது என்பதை காட்டு. அதே போன்று இன்னொரு அடையாளம் 3 டொட் போடப்பட்டிருக்கு. இப்படி பாருங்கள், இதில் இருப்பதை போன்று 3 அடையாளங்கள் இடப்பட்டு இதற்கு அல் முஆனகா அல் வக்ஃபுல் முத்தஆனிக் என்று சொல்வார்கள், அல்லது அல் முராகபா. முராகபா என்று சொல்லும் பொழுது முன்னால் உள்ளதை கவனித்து அப்படி நிறுத்தவும் முடியும், பின்னால் உள்ளதை கவனித்து அப்படி நிறுத்தவும் முடியும். ஆகவே இந்த இடத்தில் ஒன்றில் நிறுத்தினால் அடுத்ததில் சேர்த்து ஓத வேண்டும், முன்னால் உள்ளதில் சேர்த்து ஓதினால் அடுத்ததில் நிறுத்தி ஓத வேண்டும் என்பதை காட்டக்கூடிய குறியீடாக இருக்கிறது. பாருங்கள், என்று நிறுத்திவிட்டால் அந்த வேதம் இருக்கிறதே அதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்ற அர்த்தத்தை கொடுத்துவிடும். அடுத்ததாக ஹுதல்லில் முத்தகி, நேர்வழி, அல்லாஹ்வை இறையச்சம் உள்ளவர்களுக்கு வழிகாட்டும், நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்ற அர்த்தத்தை கொடுக்கும். அப்படி இல்லாவிட்டால் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ அந்த வேதம் இருக்கிறதே சந்தேகம் கிடையாது, அந்த வேதம் இருக்கிறதே சந்தேகம் கிடையாது, அதில் இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி இருக்கிறது. இப்படி முன்னாலும் சேர்க்க முடியும், பின்னாலும் சேர்க்க முடியும். ஆனால் எதில் ஒன்றில் சேர்த்தால் அடுத்ததில் நிறுத்த வேண்டும், ஒன்றில் நிறுத்தினால் அடுத்ததில் சேர்த்து உதவ வேண்டும். இப்படி குறியீடுகள் காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னும் சில முஸ்ஹஃப்களில் சில குறியீடுகளும் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் சில பின்னால் பிரதிகள் வரக்கூடிய பிரதிகளில் அவைகள் நீக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மேலதிக ஏதாவது இணைக்க வேண்டிய விடயங்கள் கண்டால் இன்ஷா அல்லாஹ் நமது இணையதளத்தில் அவற்றை இணைத்து அதற்குரிய வழிகாட்டல்கள் இன்ஷா அல்லாஹ் அந்தந்த நேரத்தில் செய்யப்படும் என்பதை நினைவூட்டிக் கொள்கிறேன். இத்துடன் இன்ஷா அல்லாஹு தஆலா நமது இந்த தஸ்ஹீஹு திலாவா வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறோம். தஜ்வீதில் இன்னும் படிப்பதற்கு நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா அதற்குரிய வாய்ப்புகளை அனைவருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வதோடு, நம் அனைவருக்கும் அவனுடைய திருவேதத்தை அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் கற்று வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.